கோவில்பட்டி கிளை சிறையில் ஜூன் 19 நடக்குது. 20 வந்து மேஜிஸ்ட்ரேட்டை காமிச்சிட்டு கோவில்பட்டி கிளை சிறையில் கொண்டு போய் விட்டுறாங்க. விட்டுட்டு ஜூன் 22 அன்னைக்கு நைட்டே அவங்களை வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப கொடூரமாக இருந்தது. இரும்பு கம்பியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, கையை கட்டி போட்டு அடிச்சிருக்கிறாங்க, மேசையில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க, இன்னும் சொல்ல முடியாத சில விஷயங்களையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 23 அதிகாலையில் வந்து ஜெயராஜ் வந்து இறக்குறாருன்னு இல்லை, கொலை செய்யப்படுறாங்க. 2 பேருமே நைட்டில் வந்து கொலை செய்யப்படுறாரு, காலையில் மகன் கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கோவில்பட்டி நீதிமன்றத்துடைய நடுவர் பாரதிதாசன் தான் விசாரணையை நடத்துறாரு. நமக்கு வந்து இந்த வழக்கில் மட்டும் இல்லை, கஸ்டோடியல் டெத் பொறுத்த அளவுக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 84 நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 84 அபிஷியலாக சொன்ன 84. எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் 40 கிட்ட நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் வந்து போலீஸ் சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இடத்துல இவங்க மரணத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நின்ன காவலர் ரேவதி அவங்க வந்து சாட்சியாக இருந்து நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அவங்களுக்கு தான் முக்கியமான ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கணும். கண்டிப்பாக இந்த இடத்துல காவல்துறை மேலே கஸ்டோடியல் நிறுத்திட்டோம்னா மதிப்பு வராது, மரியாதை வராது, அவங்கள ஒரு மனுஷனாவே பார்க்கணும்னு நமக்கு எண்ணம் வராது. ஆனால் எங்கள் காவல்துறை மேலே மறுபடியும் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வருதுன்னா, இந்த சாத்தான்குளம் விஷயத்தில் இதை ஊதி பெரிதாக்கி இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தது ஒரு காவலர். அப்போது ஒருத்தன் கிடச்சிட்டு அவனை அடித்து ஒத்துக்க வைக்கணும், இந்த பாயிண்டில் தான் இருக்கிறாங்களா? அப்போ இந்த விசாரணை முறைங்கிறது, ஏன்னா இங்கே இன்டர்போலுக்கு அடுத்து நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, நம்ம அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த புலனாய்வுன்ற ஒன்று இருக்கும்ல, அந்த புலனாய்வை நம்ம காவல்துறையினர் எந்த அளவுக்கு முன்னிருந்த மாதிரியே இப்போவும் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இல்லை அதில் எந்த அளவுக்கு அவங்களுடைய இது மழுங்கி இருக்கா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கு. காவல்துறைக்குள்ளே ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டியிருக்கா. சிபிஐ ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தந்தை மகன் கொடூரமான சித்திரவதையை அனுபவிச்சிருக்கிறாங்கன்றது சிபிஐ ரிப்போர்ட்டில் கொடுக்குது. கூடுதலாக போலி ஆவணங்களை காவல்துறையே தயாரித்து இந்த வழக்கில் வந்து இணைச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை மதுரை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஜஸ்டிஸ் முத்துக்குமரன் அவர் வந்து விசாரிச்சிருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட இந்த 9 பேருமே குற்றவாளிகள் கொடூரமாக இந்த விஷயத்தை நடத்தியிருக்கிறாங்க. அடித்து பழகுன்னு சொல்லி காவலர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. இதை அந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்ரீதர் வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. மார்ச் 30 வந்து என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க, அந்த தண்டனை வந்து இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது, இல்லை அப்படி நடந்தால் அதை பண்ணுற காவலர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை விளைவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு ஒரு எடுத்து காட்டக்கூடிய வகையில் அந்த தண்டனை இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தூத்துக்குடி ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு, அதில் வந்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கடந்த தீர்ப்பு கொடுக்கல, அவங்க தீர்ப்பு வந்து மார்ச் 30க்கு ஒத்தி வச்சிருக்காங்க. முதல் கட்ட இந்த தகவலாக நமக்கு சில குற்றவாளி அப்படிங்கிற குற்றவாளிகள்ன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்காங்க. தண்டனை விவரங்கள் வந்து மார்ச் 30 சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் இது ஏன்னா ரொம்ப நாடு முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு கஸ்டோடியல் டெத் ஆக்சுவலி அது. அதுவும் அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் அது நடந்தது. அப்போ திமுக இதை ரொம்பவே எதிர்க்கட்சியாக இருந்து ரொம்ப மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க. ஸோ அந்த விஷயம் சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ இப்போ அவங்களோட குற்றப்பத்திரிகையில் நிறைய அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி நம்ம அடித்து பழகிறதுக்கு ஒரு அப்பாவும் பையனை மாட்டியிருக்கிறாங்க, நம்ம நல்லா அடித்து பழகலான்ற மைண்ட் செட்டில் தான் தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஸ்ரீதர் அப்படிங்கிற அந்த ஆய்வாளர் அவரில் ஆரம்பித்து தாமஸ் ஆண்டனின்னு ஒரு காவலர் வரைக்கும் அந்த ஒரு 9 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வழக்கு ஆக்சுவலி என்னென்ன கட்டங்களை நகர்ந்து வந்திருக்கு அது நீங்கள் தான் டெப்த்தாக பார்த்தீங்க. இது ஜூன் 19, 2020 சம்பவம் நடக்குது. அது கொரோனாவுடைய காலகட்டம், 2ஆம் அலைன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நடக்குது. தூத்துக்குடியில் சாத்தான்குளம். இவங்க அப்பா மகன் செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம், அது 8 மணிக்கு மூட சொல்லியிருந்தாங்க. 8:15 ஆயிடுச்சு. அதில் வந்து போலீஸ்காரங்க வந்து கடையை மூட சொல்லி அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நடந்த பிரச்சனை. அப்பா வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு. இழுத்துட்டு போன பிறகு பையன் பின்னாடியே போயிருக்கிறாரு. அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்புறம் அடி, நீங்கள் சொன்னது போல் நம்ம அடித்து பழகிறதுக்கு 2 பேர் கிடச்சிட்டாங்கன்ற மாதிரி ஏதோ நம்ம நகைச்சுவையாக இருக்கலாம். பட் அந்த சுச்சுவேஷனை நினச்சி பார்க்கும்போது உள்ளபடி நமக்கு பதட்டமாக தான் இருக்குது. கோவில்பட்டி கிளை சிறையில் அந்த ஜூன் 19 நடக்குது. 20 வந்து மேஜிஸ்ட்ரேட்டை காமிச்சிட்டு கோவில்பட்டி கிளை சிறையில் கொண்டு போய் விட்டுறாங்க.
விட்டுட்டு ஜூன் 22 அன்றைக்கி நைட்டே அவங்களை வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப கொடூரமாக இருந்தது. இரும்பு கம்பியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, கையை கட்டி போட்டு அடிச்சிருக்கிறாங்க, மேசையில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க, இன்னும் சொல்ல முடியாத சில விஷயங்களையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 22 ஃபெனிக்ஸ் வந்து இறக்குறாரு. அதுக்கு மறுநாள் ஜூன் 23 அதிகாலையில் வந்து ஜெயராஜ் வந்து இறக்குறாருன்னு இல்லை, கொலை செய்யப்படுறாங்க. 2 பேருமே நைட்டில் வந்து தந்தை கொலை செய்யப்படுறாரு, காலையில் மகன் கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கோவில்பட்டி நீதிமன்றத்துடைய நடுவர் பாரதிதாசன் தான் விசாரணையை நடத்துகிறார். நமக்கு வந்து இந்த வழக்கில் மட்டும் இல்லை, கஸ்டோடியல் டெத் பொறுத்த அளவுக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 84 நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 84 அஃபிஷியலாக சொன்ன 84, எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் 40 கிட்ட நடந்திருக்கு. திமுக ஆட்சியில் 37, அஃபிஷியலாக நமக்கு வந்த செய்தி ஊடகங்கள் வந்தது 25, பட் அன்அஃபிஷியலாக 37 நடந்திருக்கிறதா. கிட்ட ஒன்றுமே பெரிய மாற்றம்லாம் இல்லை, ஒரு 3 முன்ன பின்ன அவ்வளோதான். காவல்துறை மேலே மதிப்பு வராது, இந்த கஸ்டோடியல் டெத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா மதிப்பு வராது, மரியாதை வராது, அவங்கள ஒரு மனுஷனாகவே பார்க்கணுன்னு நமக்கு எண்ணம் வராது. ஆனால் எங்கள் காவல்துறை மேலே மறுபடியும் நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வருதுன்னா, இந்த சாத்தான்குளம் விஷயத்தில் இதை ஊதி பெரிதாக்கி இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தது ஒரு காவலர், ரேவதி அப்படிங்கிற பெண் காவலர். அவங்க தான் வந்து நேரில் பார்த்த அந்த சாட்சியை சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வழக்கே வேறு திசைக்கு மாறுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க ரெடி பண்ண அந்த ஆவணங்களை வச்சு தான் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த ரேவதியினுடைய அந்த வாக்குமூலத்துக்கு பிறகு சிபிசிஐடி வசம் இருந்த கேஸ் அப்படியே சிபிஐ கையில் மாறுது. இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் பண்ணியிருந்தார், சிபிஐ கையில் மாற்றிட்டார். மாற்றலைன்னா இன்னும் எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த ஸ்டெர்லைட் விஷயத்தில் எப்படி எடப்பாடி பழனிசாமி ட்ரோல் பண்ணுறாங்களோ ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருப்பார். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் வந்து போலீஸ் சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்க மரணத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நின்ன காவலர் ரேவதி அவங்க வந்து சாட்சியாக இருந்து நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அவங்களுக்கு தான் முக்கியமான ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கணும் கண்டிப்பாக இந்த இடத்துல. ஆமாம், இதில் என்ன அப்படின்னா ஜூன் 2020 அது வந்து சிபிஐ கேஸ் சிஐடி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசாரிக்க ஆரம்பித்த உடனே சிபிஐ கையில் மாற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு அழுத்தங்கள் வருது. வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா சிபிஐ கையில் மாறுற வரைக்கும் ஜூலை 10 சிபிஐ கையில் மாறுது. அது வரைக்குமே இவங்களே நீங்கள் பார்த்துக்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்து நம்ம ஸ்ரீதர் சில வேலையெல்லாம் பார்த்துருந்தார். இந்த கேஸில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் பட்டியலில் ஸ்ரீதர் அப்போ வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அதே போல் கே பாலகிருஷ்ணன் அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர், எஸ் முருகன் ஹெட் கான்ஸ்டபிள், ஏ சாமிதுரை ஹெட் கான்ஸ்டபிள், எம் முத்துராஜ் கான்ஸ்டபிள், எஸ் செல்லதுரை கான்ஸ்டபிள், எக்ஸ் தாமஸ் பிரான்சிஸ் அவரும் வந்து கான்ஸ்டபிள், வெயில் முத்து அப்படிங்கிறவரும் கான்ஸ்டபிள், பால்துறை அப்படிங்கிறவர் எஸ்எஸ்ஐயாக இருந்திருக்காரு. இந்த பால்துறை வந்து 2020 கொரோனா நோயால் அவர் இறந்துட்டார். அப்போ வந்து மீதி 10 பேர், மீதி இப்போ 9 பேர் இருக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, நான் அப்ரூவராக மாறிடுறாங்கன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணியிருக்கிறார். அவங்க தலையில் ஒரு அடி அடித்து கேஸுக்கு யாருமே வந்து சாட்சி சொல்ல வரலனா தான் நீ அப்ரூவராக மாறணும், சாட்சி இருக்குது, உங்கள் காவலரே சாட்சின்னு சொல்லிட்டாங்க, சம்மந்தப்பட்ட அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்லும் எல்லாமே தெளிவாக சொல்லிடுச்சு, இதுக்கப்புறம் நீ சாட்சி சொல்லி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை அடித்து துரத்தி விட்டாங்க. அவருடைய மனு தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு. அதுலேயே இந்த வழக்கு ரொம்ப நுணுக்கமாக நீதிமன்றத்தால் கவனிக்கப்படுதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சிபிஐ ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தந்தை மகன் கொடூரமான சித்திரவதையை அனுபவிச்சிருக்கிறாங்கன்றத சிபிஐ ரிப்போர்ட்டில் கொடுக்குது. கூடுதலாக போலி ஆவணங்களை காவல்துறையே தயாரித்து இந்த வழக்கில் வந்து இணைச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை மதுரை ஃபஸ்ட்டு பெஞ்சில் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஜஸ்டிஸ் முத்துக்குமரன் அவர் வந்து விசாரிச்சிருக்கிறாரு. விசாரித்ததோடு சம்மந்தப்பட்ட இந்த 9 பேருமே குற்றவாளிகள் கொடூரமாக இந்த விஷயத்தை நடத்தியிருக்கிறாங்க. அடித்து பழகுங்கன்னு சொல்லி காவலர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. இதை அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்ரீதர் வந்து பார்த்து ரசிச்சிருக்காராம். ஒரு சாதாரண ஒரு மனையில் இருக்கிறவன் ஒரு சும்மா கீழே விழுந்துட்டு ரத்தம் வந்தாலே அதை பார்க்க முடியாமல் எதையாவது மருந்தை போடுறது இல்லை துணியை போட்டு அடைக்க அந்த மாதிரி பண்ணும்ல. கண்ணுக்கு முன்னாடி 2 பேரை கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் போகிறான். அப்போ அவன் என்ன மனநிலையில் இருப்பான், போதையில் இருந்தானுங்களா இல்லை உண்மையிலே வந்து இதை கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா காவல்துறைக்கும் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்மளே பல நேர்காணலில் விருந்தினர்கள்ட்ட நம்ம பேசி நம்ம பார்த்துருக்குறோம். என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்க அவங்க. ஸ்ரீதருங்கிறவன் என்ன மனநிலை, அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது. எந்த மனநிலையில் இருந்திருக்கிறான், 9 பேர் என்ன மனநிலையில் இருந்துக்கிறாங்க, அஜித்குமாரை கொலை பண்ணும்போது என்ன மனநிலையில் இருப்பாங்க, ஆகாஷை கொலை பண்ணும்போது என்ன மனநிலையில் இருப்பாங்கன்றலாம் ஒன்றுமே நம்மளால். அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்குறது, இல்லை கூப்பிட்டு போய்ட்டு எதையாவது ஒன்று பண்ணுங்கடா, சைக்காலஜி எதாவது பிரச்சனை இருக்கா இல்லை என்ன எதுன்றதை பார்த்து அதையாவது தீர்வு சொல்லுங்கடான்னு சொல்லி நீண்ட காலமாக பல சமூக ஆர்வலர்கள் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் ஒற்றை குரலாக சொல்கிறது என்னென்னா, நம்ம முதல்ல இந்த காவல்துறைக்குள்ளேயே வந்து ஒரு 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 சீரமைப்பை கொண்டு வரணும், உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். அதாவது அப்போது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த இப்போ ஃபாலோ பண்ணுற அந்த காவல்துறைக்குள்ளே ஃபாலோ பண்ணுற கட்டமைப்புகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது. அதை தான் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அவன் வந்து பிரிட்டிஷ் போலீஸார் தான் அதை வடிவமைக்கிறான். அவனுக்கு இந்தியன்ஸ் மேலே பெரிதாக பரிதாபமோ அக்கறையோலாம் இருக்க போகிறதில்ல. அப்போது கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிற வகையில் தான் அவன் வந்து அவனோட அந்த பட்டாளத்தில் சேர்ற அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவன் ட்ரைனிங் கொடுக்குற வகையில் தான் அந்த கட்டமைப்பை அவன் உருவாக்கி வச்சுருப்பான். இங்கே ஒரு நாட்டினுடைய காவல்துறை அந்த நாட்டினுடைய குடிமக்கள் மேலேயே அதே மாதிரியான மனோபாவத்தை, அதே மாதிரியான அணுகுமுறைகளை முன்னெடுக்கிறதுன்றது சரியான்ற ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதனால தான் அதில் காவல்துறையில் ஒரு சீரமைப்பு கொண்டு வரணும், உள்ளுக்குள்ளே ஒரு கட்டமைப்பில் சீரமைப்பு கொண்டு வரணும். இதில் எல்லா காவலர்களும் வந்து இதே மாதிரி கொடூர மனப்பான்மையோடு தான் நடந்துக்குவாங்களான்னு கேட்டால் இருக்காது. நிறைய பேர் வந்து அவங்க உயர் அதிகாரிகளோட அழுத்தத்தின் காரணமாக, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அழுத்தத்தின் காரணமாகன்னு கிடைக்கிறவங்கள குற்றத்தை ஒத்துக்க வைக்கணும்னு போட்டு அடித்து ஒத்துக்க சொல்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடக்குது. அப்போது இங்கே காவல்துறைக்குள்ளே ஒரு சீர்திருத்தம் தேவைப்படுது. முதல்ல அவங்க எல்லாமே நீங்கள் சொன்னது போல் மென்டலி அவங்க வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது. இங்கே குற்றவாளியே கூட அடிக்கக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது. அடிக்காமல் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்கள் குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. ஆனால் இங்கே அப்படி பண்ணுறாங்களா? அப்போ அதுக்கேற்ற ஒரு ட்ரைனிங் காவல்துறைக்கு கொடுக்கப்படுதா? அப்படி கொடுக்கப்படுற ட்ரைனிங்கையும் இப்போ இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க, அவங்களோட ஆக்ஷன்ஸில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது. அப்போது ஒருத்தன் கிடச்சிட்டா அவனை அடித்து ஒத்துக்க வைக்கணும், இந்த பாயிண்டில் தான் இருக்கிறாங்களா? அப்போ இந்த விசாரணை முறைங்கிறது, ஏன்னா இங்கே இன்டர்போலுக்கு அடுத்து நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அப்போது நம்ம அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த புலனாய்வுன்ற ஒன்று இருக்கும்ல, அந்த புலனாய்வை நம்ம காவல்துறையினர் எந்த அளவுக்கு முன்னிருந்த மாதிரியே இப்போவும் பண்ணிகிட்ருக்குறாங்களா, இல்லை அதில் எந்த அளவுக்கு அவங்களுடைய இது மழுங்கி இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கு. காவல்துறைக்குள்ளே ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டியிருக்கு. அப்போ தான் ஏன்னா இதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நாட் ஓன்லி வந்து ஒரு குற்றவாளியை நம்ம குற்றத்தை, அதாவது கேஸை க்ளோஸ் பண்ணிடணுன்ற எண்ணம் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் சாதிய ரீதியிலான பார்வைன்றது ஒரு காரணமாக இருக்குது. ஒருவேளை வந்திருக்கேன் ஒரு பட்டியலினத்தவன், குற்றவாளி பட்டியலினத்தவன்னா ஆதிக்க சாதியை சேர்ந்த காவலர்கள் அங்கே இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, மேற்கொண்டு அடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த எல்லா காரணங்களையும் சார்ட் அவுட் பண்ணுற வகையில் காவல்துறையினருக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் கொடுக்கப்பட போகுது, காவலர்களை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட நடந்துக்கணும்னு காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டாலும் எல்லா காவல்துறையினரும் நண்பர்கள் போல தான் நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஒட்டுமொத்தமாகவே ஒரு பெரிய சீர்திருத்தம். நம்ம இந்த இடத்துல கஸ்டோடியல் டெத்தை நம்ம இது பண்ணணும், நிறுத்தணும், காவல்துறையினர் இந்த மாதிரி கொடூரமாக நடந்துக்கிறது இல்லை. கஸ்டோடியல் டெத்தோட நீங்கள் நிறுத்திட முடியாதுல்ல. ஏன்னா இல்லை, பாலியல் குற்றச்சாட்டுகள் வரும்போது கூட பாதிக்கப்பட்டவங்கள தான் முதல்ல காயப்படுத்துகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ரீசெண்டாக விளாத்திக்குளம்ல என்ன நடந்துச்சு, இங்கே எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் கிடையாது, அங்கே போய் பாருங்கள், அங்கே இல்லை எங்கே போய் பாருங்கன்னு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அலைய விட்டுருக்காங்க. இது உங்களுக்கு தெரியாதா? ஒரு கேஸ் வந்திருக்குன்னா அதை நீங்கள் சரி உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வரலனே வச்சுங்களேன், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? அதுவும் காவலர்களோட பொறுப்பு தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம், இன்றைக்கி இந்த நாளில் சேலத்தில் சதுரகிரின்னு நினைக்கிறேன் 9வது படிக்கிற குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதை பற்றி எந்த நியூஸ்லும் வரல, அதை பற்றி எந்த அரசு அதிகாரம் பேசல, யாருமே பேசலை. இதை பேச வேண்டிய நபர்கள் யார்? ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எடுக்க வேண்டியது யார்? நம்மளால் சமூக வலைதளங்களை இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் சட்டப்பூர்வமாக அதுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? காவல்துறை தானே. ஒன்றும் இல்லை, நானும் நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரும் போயிட்டு நம்ம ஒரு போராட்டத்தை கவர் பண்ண போகிறோம். அங்கே ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபோட்டோக்கு எங்கள்கிட்ட காமிக்கிறார், காட்டி பாத்ரூமில் வலிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு காட்டுறாரு. சரி, அவன் வந்து குற்றவாளி என்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. நான் சொன்னேன், போலீஸ்காரங்க ஒரு ஃபோட்டோ காட்டினா அது என்ன வலிக்கு விழுற ஃபோட்டோவா சார், எங்களுக்கு தெரியாதா சார்னு சொல்லுவேன். அடிச்சிருக்காங்க, அடித்து காலை உடச்சிருக்காங்க, கட்டு போட்டு வச்சுருக்காங்க, அது பெருமையாக காட்டானு. அப்போ இதெல்லாம் அவங்க பாயிண்ட் ஆஃப் இல்லைன்னா, அவன் வந்து ஒருத்தனை கொலை பண்ணுறான்னா அப்போ அவன் பாதிக்கப்பட்டவனும் கஷ்டப்படுவான்ல. அப்போ அவனுங்க ஒரு நீதி. அப்போ அதுக்கு எதுக்கே சட்டம் இருக்குது? அப்போ அதுக்கு ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க? சட்டப்பூர்வத்துக்கு எங்கே ஓரம் போட்டு நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி என்கவுண்டர் பண்ண எல்லாமே பண்ணலாம்ல. சட்டத்தின்படி தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க, அப்படி தானே நீங்கள் பிரமாணம் எடுத்துகிட்டு வரீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது. மன அழுத்தம் இருக்குது, குடும்பத்து கூட நேரம் செலவிட முடியாது, சரியான முறையில் தூங்க முடியாது. தூக்கம் இல்லைனா ஒருத்தன் லிட்டரலி பைத்தியக்காரன் ஆகிடும். சயின்ஸே அதான் சொல்லுது, சைக்காலஜியாகவே அதுதான். தூக்கம் இல்லைனா பைத்தியக்காரன். அதாவது நீங்கள் ஒரு நாள் சரியாக தூங்கலைன்னா அதனோட தாக்கத்திலேருந்து நீங்கள் மீள்றதுக்கு 4 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது போலீஸ்காரோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலி தூங்கவே முடியாது அவங்களால. நைட்டில் போடும் டியூட்டி,
பழி வாங்குறதுக்குன்னு நைட் ஷிஃப்ட் போடுவானுங்க, லாங் ஷிஃப்ட் போடுவானுங்க, தூரத்தில் போயிட்டு வாங்குவாங்க, வீசி எடுத்துகிட்டு வாங்குவாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி சர்வை பண்ணக்கூடியதிலும் நல்ல போலீஸ்காரங்க இருக்குது தானே செய்கிறாங்க. உனக்கு எங்கே போச்சு புத்தின்னு வருது இல்லை? இப்போ நீ வந்து நீ உன்னோடைய சந்தோஷத்துக்காக ஒருத்தனை காயப்படுத்து, ஒருத்தனை கொலை பண்ணுவ அப்படின்னா உனக்கும் மிருகத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மிருகம் வந்து தாந்தோண்டித்தனமாக பண்ணிகிட்டு இருக்கு, நீ யூனிஃபார்ம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கு, அவ்வளோதானே வித்தியாசன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மார்ச் 30 இந்த மாதம் 30 இவங்களுக்கு தண்டனை வருது. எந்த தண்டனை கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்து இதுக்கு பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் குறையுதா கூடுதாங்கிறதையும் மறுபடியும் அது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட் தான். கண்டிப்பாக ஒரு வழக்கு ரீதியாக ஒரு க்ரைம் அந்த ரீதியாக நீங்கள் சொன்னது போல் மார்ச் 30 வந்து என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க. அந்த தண்டனை வந்து இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது, இல்லை அப்படி நடந்தால் அதை பண்ணுற காவலர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை விளைவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு ஒரு எடுத்து காட்டக்கூடிய வகையில் அந்த தண்டனை இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இதை வந்து நம்ம ஒருவேளை இப்போ அதிமுக பீரியடில் நடந்தது அப்படிங்கிறதுனால திமுக வந்து இதை எலெக்ஷன் கேம்பெயினிங்லாம் பயன்படுத்துவாங்களா, குறிப்பாக அந்த தூத்துக்குடி பகுதியில்? ஏன்னா நம்ம இது ஒரு பக்கம் என்னடா இதில் போய் இப்படியாடா அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் யோசித்தாலும் இதையும் பண்ணுவாங்க, இதையும் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து அதை பண்ணுமா திமுக அப்படின்னு பார்த்தா, இங்கே திமுக அதை எடுத்து கொண்டு போகிறாங்கன்னா இந்த கடந்த 2021 தற்போது வரைக்கும் நடந்திருக்கிற கஸ்டோடியல் டெத்தை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க பக்கம் 40 சம்பவம்னா ஒரு 37 சம்பவம் அடிக்கிறதுலாம் இருக்குது, சொல்லிக்கவும் முடியாது. ஸோ ஆனால் அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது வேறு மாதிரியான பார்வை. ஏன்னா இதில் கூட வந்து யாருக்கு வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி அப்படின்னா தாவேக்காவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான். அது எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய பாடு. ஒரு பக்கம் அவங்களுக்கு சொன்னால் பாஜகவுக்கும் சொல்லிக்கலாம்ல. பாஜக உடனே பாஜக மாநிலம் போனால் அது வேறு கணக்கில். ஓகே ஆமாம், கரெக்ட். சொன்ன மாதிரி இது தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் தான். ஸோ அவங்க இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விஷயங்களில் கூட்டணி தொகுதி பங்கீடுகள் தொடர்பான விஷயங்கள் அதுலேயும் சரி, தற்போது ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு அண்ட் எதிர்வரப்போகிற தண்டனை விவரங்கள், இந்த விஷயங்களில் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில், அடுத்த பிஹைண்ட் தி செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில முக்கியமான டாப்பிக்கோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.